இருக்கனால சுருக்கமாக எழுதியிருப்பான். மார்க்ஸ்னா சுருக்கம், லெனின்னா சுருக்கம், சேகுவரானா சுருக்கம், அண்ணல் அம்பேத்கர்னா சுருக்கமாக எழுதியிருப்பான். தொடராக ஆனந்தவுடன் எழுதி கொண்டு வந்தார். இப்போ திடீர்னு எல்லாத்தையும் நூலகத்தில் தேடி எடுத்து இது பண்ண அஜய் அந்த அம்பேத்கரை பற்றி புத்தகத்தை கொஞ்சம் அனுப்பிவிடு, எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. அது ஒரு 150-200 பக்கத்துக்குள்ள அம்பேத்கர் யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கு இன்றைய தலைமுறைக்கு மொத்த வாழ்க்கையும் தேடி படிக்கிறது ரொம்ப கடினம். ஆனால் சுருக்கமாக இதுதான் அம்பேத்கர், இதுதான் மார்க்ஸ், இதுதான் லெனின் என்று உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் அது என் தம்பி அஜயன் பாலாவில் எழுத்தை படித்தீர்கள் என்றால் புரிந்து கொள்ள முடியும். எழுத்தென்றால் சும்மா படிக்கும்போது ஏண்டா இந்த புத்தகத்தை புரட்டணும்னு வைக்க மாட்டான். நீங்கள் புரட்டினீங்கன்னா இறுதி அட்டையை கீழே சாய்க்கிறவரை அவ்வளவு ஈர்ப்போடு படிக்கிற மாதிரி எழுதுவான். அவ்வளவு ஒரு இந்த தலைமுறையில் சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவன் என் தம்பி அஜயன் பாலா. அவன் படைப்பாளியா வருவது. என் தம்பி வெற்றிமாறன்னா திரைக்கதை எல்லாரும் சிறப்பா கதையை நல்லா சொல்வார்கள், அது கற்பனையில சொல்லிடலாம், அதற்கு ஒன்றும் இல்லை. திரைக்கதை அமைச்சிடலாம் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு. ஆனால் ஒரு எழுத்தாளன்கிறவனுடைய பணி மிகச்சிறப்பு. அதில் உங்களுக்கு தெரியும், இலக்கியம் பொய் பேசலாம், புராணம் இதிகாசம் எல்லாம் பொய் பேசலாம், வரலாறு உண்மையை மட்டும்தான் பேச முடியும். அப்படிப்பட்ட வரலாற்று உண்மையை பதிவு செய்யக்கூடிய ஒரு படைப்பாளி தான் என் தம்பி அஜயன் பாலா. தம்பி வெற்றிமாறன் அவர்கள் புதினங்களை, அதாவது நாவல், அதையெல்லாம் எடுத்து பதிவு செய்வார். படமாக கொண்டு வந்திருக்காரு. அப்பா பாலமேந்திரா எடுத்திருக்காங்க, அப்பா மகேந்திரன்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போதான் இந்த தலைமுறையில் ஒரு எழுத்தாளனே படைப்பாளனா வருவது தமிழ் திரையுலகில் இதுதான் முதன்முறை. தம்பி அஜய் எவ்வளவு வேணாலும் பாராட்டலாம். ஆனால் என்னன்னா அவன் கொஞ்சம் கால இடைவெளி ஆயிடுச்சு, இங்கே குறிப்பிட்ட எல்லோரும் சொன்னது மாதிரி. இருந்தாலும் பரவாயில்லை. தென்னை 10 வருஷத்தில் 5 வருஷத்தில் இப்போலாம் 3 வருஷத்தில் பலன் தர தென்னைலாம் இருக்கு. ஆனால் அதனுடைய ஆயுள் ஒரு 8 வருஷம் 10 வருஷம்தான். ஆனால் பனை அப்படி அல்ல. இந்த தலைமுறையில் நாம் நட்டால் அடுத்த தலைமுறை தான் பயன்பெறுகிறது. நீ பனைமரை போல உறுதியாக நிற்கிற மரமாக, நீ காலதாமதமானாலும் உறுதியாக இருக்கிற மரமாக நீ இரு. அதுவே பெரிய வரம் தான். அஜய் இந்த படத்தை இயக்குறாங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அதுவும் என்னுடைய நெருக்கமான உறவுகள் எல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் என்னுடைய தம்பி செழியன், அஜயை போல அவனும் சிறந்த ஒரு எழுத்தாளன், படைப்பாளி, ஓவியன். அவன் கையெழுத்துக்கு முன்பு அச்சு கூட தோற்று போகும், அவ்வளவு அழகாக கையெழுத்து இருக்கும். என் உடன் பிறந்தவன். நாங்கள் ஒரு வீட்டில் வாழ்ந்தோம் என்பதில் ஒரு கூட்டில் வாழ்ந்தோம் என்றுதான் சொல்லணும். இசையை முறையாக பயின்றவர். தம்பி மிஸ்கினும் இசை கற்றவர். எல்லா துறைகளிலும் ஒருவன்